கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதி அருள்மிகு கொண்டத்து மாகாளி அம்மன் திருக்கோயிலின் 166வது குண்டம் திருவிழாவானது சிறப்பாக நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து திருக்கோயிலின் சிறப்புகள் மற்றும் அம்மனின் வழிபாடுகள் பற்றி வெள்ளலூர் குரல் நாளிதழுக்கு திருக்கோயிலின் தர்மகத்தா அவர்கள் செய்தி பார்ப்போம். மாகாளி அம்மன் துணை அம்மா நமது கோவை மாவட்டம் வெள்ளாளபாளையம் இடையபாளையத்தில் அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் கொண்டத்து மாகாளி அம்மனுடைய 166ஆம் குண்டம் திருவிழாவை முன்னிட்டு தர்மகர்த்தாக்கள் ஆகிய வி.பி. ரவீந்திரன், வி.எஸ். சபாபதியும், முக்கந்தர்களும் மற்றும் நிர்வாக கமிட்டியார்களும் திருவிழா கமிட்டியார்களும் மாங்கலியாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இனிய விழாவானது 3/2/2026 செவ்வாய்க்கிழமை சாமி சாட்டு நிகழ்ச்சி தொடங்கி 10/2/2026 அக்கனிக்கண்டமானது முனியத்தின் கோவிலில் எடுத்து வந்து அக்கனிக்கம் இரவு 10 மணி அளவில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இன்றைய தினம் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இருக்கிற நிகழ்ச்சியானது மாலை 7 மணி அளவில் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இன்றைய தினம் காலையிலே 10:30 மணி அளவில் குண்டம் தரப்பு நிகழ்ச்சியானது மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இப்பொழுது புண்ணியாதானம் நிகழ்ச்சியும் மற்றும் இரவு 10:30 மணி அளவில் அம்மனுக்கு கரும்பு வைக்கும் நிகழ்ச்சியும் 12 மணி அளவிலே அம்மனுக்கு பூ போடுதல் நிகழ்ச்சியும் மிக சிறப்பான முறையில் நடைபெறும். அதிகாலை 5 மணி அளவில் சுவாமி கோவிலிலிருந்து புறப்பட்டு காலை 6 7:30 மணி அளவில் திருவிழா வந்து 11 மணி அளவில் குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியானது மிக சிறப்பான முறையிலே நடைபெறும். குண்டம் இறங்கி முடிந்தவுடனே 12 மணி அளவில் அக்னி அபிஷேக பூஜையும் அதன் பிறகு மகா அன்னதானமும் மிக சிறப்பான முறையில் நடைபெறும். மாலை 4 மணி அளவில் மாவிளக்கு பூஜையும் மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது. மற்றும் வியாழக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழாவும், வெள்ளிக்கிழமை சுவாமி திருவிழா வரும் நிகழ்ச்சியும், சனிக்கிழமை மகா அபிஷேக பூஜையும், 25ஆம் தேதி புதன்கிழமை பூஜையும் இந்த கோயிலிலே மிக சிறப்பான முறையிலே ஆயிரத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அருமை குண்டத்து மாகாளியுடைய 166ஆம் குண்டம் திருவிழாவிற்கு சுமார் எல்லா நிகழ்ச்சியுமே ஒரு 3000 முதல் 5000 வரை மக்கள் கலந்து கொள்வார்கள். அதுபோல சுவாமி அக்கனிக்காமம் நட்டவுடனே ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மாநிலங்கள் மற்றும் பொதுமக்களும் 1000 முதல் தீர்த்தக்கரங்கள் கொண்டு வந்து மிக சிறப்பான முறையிலே அபிஷேக பூஜையானது நடைபெறும். மற்றும் அனைவரும் ஒத்துழைப்புடனே அன்னதானமும் இந்த விழாவுக்குண்டான ஏற்பாடுகளும் மிக சிறப்பான முறையை நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கோவிலில் அம்மனுடைய சிறப்பு என்னவென்றால், எங்கும் இல்லாத வகையிலே செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 12 மணி அளவிலே சுவாமி சிரசினை போய் வைத்து கேட்கும் நிகழ்ச்சியானது இந்த கோயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுவாமி சிரசில் வலதுபுறம் ஒரு பூம், இடதுபுறம் ஒரு பூம் வைத்து நமது கோரிக்கையை நினைத்து கேட்டால், வலதுபுறம் கொடுத்தால் அந்த காரியத்தை நேரடியாக செய்வார்கள். நிறைந்து நிற்கும். அப்படி நிறைந்து நின்றால் மறாய் வாரம் அந்த காரியத்திற்கு மீண்டும் கேட்பார்கள். இந்த அம்பாள் தூக்கிவிட்டால் அந்த காரியம் மிக சிறப்பான முறையில் வெற்றியடும் என்பது
இது இந்த மாங்கல்யம் வேலியில் உள்ள மாங்கல்யம் பொதுமக்களுடைய ஐதீகமாக இது காலாகாலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாதா மாதம் பௌர்ணமி பேச்சில் திருவிழாக்கள் பேச்சில் மாங்கல்யாளர்கள் பெண்கள் மூலியமாக மாதா மாதம் திருவிழாக்கு வழிபாடும் இந்த கோயிலில் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமாவாசை பூஜை மாதா மாதம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அம்மனை பொறுத்தவரையில் மாங்கல்ய பாக்கியம், குழந்தை வரம், தொழில் அபிவிருத்தி, திருமண தலைமைகள் அனைத்து காரியங்களுக்கும் இந்த அம்மன் மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை எங்குமில்லாதவரை இந்த அம்மனாகப்பட்டவர் பஞ்சசாசுர பத்தினியாக கையிலே திருச்சோரத்துடன் கீழே காலின் அடியிலே அரவானை குத்துவது போல இந்த சிலை அமைந்திருக்கிறது. ஆகவே எவ்வித காரியங்களும் நினைத்து வந்தாலும் அந்த காரியங்களை எல்லாம் அன்பால் பராசக்தியாக கொண்டத்து மாகாளியம்மன் இவ்வூரில் மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை குறித்து எல்லாருடைய மனம் நிறைவேறை மொழியாக அருள்வாழ்த்து கொண்டிருக்கிறார். அதே போல கார்த்திகை தீபம் திருவிழாவும் நவராத்திரி குழு பூஜையும் ஆடி மாதத்திலே 5 வெள்ளிக்கிழமையும் மிக சிறப்பான அலங்காரத்திற்கும் 5 வாரம் அன்னதானமும் மிக சிறப்பான முறையில் அனைவரும் ஒத்துழைப்புடன் நடக்கிறது. ஆகவே அருள்மிகு கொண்டத்து மாகாளியம்மன் 166ஆம் குண்டத்தை அனைவரும் வந்திருந்து அம்பாளுடைய விழாவை சிறப்பாக நடத்திக் ஒத்துழைப்பு தந்து விழாவை நல்ல முறையிலே நடத்தி கொடுக்குமாறு உங்களை அனைவரும் அன்புடன் தர்மகர்த்தாக்கள், முக்கத்தர்கள், நிர்வாகிகள், விழா கமிட்டியின் சார்பாகவும் மாங்கல்யாளர்கள், திருவிளக்கு விளையாட்டு குழுவினர், போதா உடற்பயிற்சி சாலை, ஆஞ்சநேயர் உடற்பயிற்சி சாலை, ஜமாத் குழுவின் சார்பாக உங்களை அனைவரையும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.